ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஏகாதசி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்றும் அந்த மாதத்திற்குரிய தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம். அந்த வகையில் நவம்பர் மாதத்தின் முதல் நாள் என்பது சனிக்கிழமை இன்று பிறந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது. இதனால் நவம்பர் மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய சிறப்பு மிகுந்த நாளாக அமைவதால் இன்றைய தினத்தில் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளை பெற முடியும். அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் என்பது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக திகழக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் பலருமே கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்வார்கள். அதே போல இந்த ஐப்பசி மாதத்தில் நவம்பர் மாதத்தில் தான் சிவபெருமானுக்கு உரிய அன்னாபிஷேகமுமே சிறப்பாக நடைபெற உள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்கு உரிய அற்புதமான நாளாக திகழ்வதால் இந்த நாளை நாம் சிறப்பாக வழிபாடு செய்ய செல்வ செழிப்புடன் வாழ முடியும். நவம்பர் மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை பிறந்திருக்கிறது. இன்றைய தினம் ஏகாதசி திதியும் வந்திருக்கிறது. இந்த நாளில் நாம் கண்டிப்பான முறையில் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். விரதங்களிலேயே மிகவும் உகந்த சிறந்த விரதமாக திகழ்வது ஏகாதசி விரதம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் என்பதையுமே நாம் அறிந்திருப்போம். இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக 3 அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு பெருமாளின் படத்திற்கோ சிலைக்கோ துளசி மாலையை சாற்றி வாசனை மிகுந்த மஞ்சள் நிற பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு நெய்வேத்தியமாக நெய் தொடர்பான ஏதாவது ஒரு பிரசாதத்தை வைக்க வேண்டும். வெறும் சாதத்தை வடித்து அதில் நெய்யை ஊற்றி கூட கலந்து நாம் வைக்கலாம். அல்லது ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் தனியாக எடுத்து கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஆனால் இப்படி வைத்த நெய்வேத்தியத்தை வீணாக்காமல் அதை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து உண்ண வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வைத்து முடித்துவிட்டு துளசி இலைகளையும் வாசனை மிகுந்த மலர்களையும் வைத்து பெருமாளின் படத்திற்கு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் இந்த வழிபாட்டை செய்ய இயலவில்லை எனும் பட்சத்தில் இன்றைய தினம் தங்களால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 3 நபருக்காவது வயிறு நிறைய அன்னதானம் செய்வதன் மூலம் பெருமாளின் அருளை பெற முடியும். முக்கியமாக கிரகதோஷத்தை நீக்க முடியும். பெருமாளுக்குரிய கிழமையில் பெருமாளுக்குரிய திதியில் நவம்பர் மாதம் பிறக்கிறது என்பதால் நவம்பர் மாதத்தின் முதல் நாள் மறவாமல் பெருமாளை வழிபாடு செய்து பெருஞ்செல்வத்தை பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.